بسم الله الرحمن الرحيم. சிலையான சாலிஹீன்களே, சத்திய மார்க்கமான தீனுல் இஸ்லாம் நமக்கு எல்லா நிலைகளிலும் மிக நேர்த்தியாக வழிகாட்டுகிறது. உண்ணுவது, உடுத்துவது, பிள்ளைகள் வளர்ப்பு, வியாபாரம் செய்வது, ஹராம் ஹலால் பேணிக்கை, வாக்குறுதியை நிறைவேற்றுவது, அமானிதத்தை பாதுகாப்பது, வாக்குறுதியை செலுத்துவது, இப்படி எல்லா நிலைகளிலும் வழிகாட்டுகிற மார்க்கம். சிலர் அறியாமையில் தவறு செய்துவிட்டால் அந்த தவறுகளை திருத்துவது எப்படி என்பதையும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பஸராவில் பஞ்சம் ஏற்பட்டது. பஸராவில் இருந்து அப்பாத் இப்னு ஷுரஹ்பீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனது சிறிய தந்தையோடு மதீனா நோக்கி வந்தார்கள். கடுமையான பஞ்சம், பல நாட்கள் பயணம், உண்ணவில்லை, சரியான பட்டினி, பசியோடு மதீனாவை வந்து அடைந்த பொழுது ஒரு தோட்டத்தை பார்த்தார்கள். ஒரு தோட்டத்துக்குள் நுழைந்து கோதுமையை கதிரை எடுத்து தோலை உடைந்து கோதுமையை சாப்பிட்டுக் கொண்டார்கள். சிறிய தந்தையும் சில அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கோதுமையை சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் கழித்து வயிறு நினைந்த பிறகு ஆடைக்குள் கோதுமையை எடுத்து வைத்துக் கொண்டு செல்ல முற்பட்ட பொழுது தோட்டத்தின் முதலாளி பார்த்து விடுகிறார். அவரும் ஒரு சஹாபி. இந்த நிகழ்வை பார்த்தவர் வேகமாக வந்து வெளியூர்காரர், பஸராவை சார்ந்தவர், யார் இவர், என்ன நிலையில் வந்தார், எதற்காக சாப்பிட்டார், எதற்காக ஆடையில் கோதுமை எடுத்துக்கொண்டார், எதையும் விசாரிக்கல, நேரம் அடிச்சாரு. அடிச்சுட்டு கோதுமையை எடுத்து வச்சுட்டு கோதுமையை புடிக்கிட்டாரு. ஆடையை கலட்டி அனுப்பி வைத்து விட்டார். மேலாடையை காட்டி அனுப்பிட்டார். நேரா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று மஸ்ஜித் நபவியில இதை முறையிட்டார். நான் பஸ்ரால இருந்து வந்தேன், பஞ்சம், பசி, பட்டினி காரணமா இது மாதிரி ஒரு தோட்டத்துக்குள்ள போயிட்டு வர வழியில நடந்த நிகழ்வை சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோட்டத்தின் உரிமையாளரை அழைத்து, யாரிடத்திலும் கேட்காமல் ஒரு பொருளை எடுத்து சாப்பிடுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சரி செய்ய வேண்டும். ஒரு பசியா இருந்தாலும் பட்டினியா இருந்தாலும் அப்படின்னா எடுத்து சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் தோட்டத்தின் உரிமையாளரை நாயகம் கண்டித்தார். அவரை அடித்தது தவறு, அவருடைய ஆடையை கலட்டி அனுப்பியது தவறு. அவர் எந்த நிலையில் வந்தார், ஏன் உங்கள் தோட்டத்தில் புகுந்தார், ஏன் அவர் சாப்பிட்டார், எடுத்துக்கொண்டார், இது நீங்கள் கேட்டுவிட்டு அவருக்கு நீங்கள் உணவு கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சஹாபியும் தோட்டத்தின் உரிமையாளரான அன்சாரி சஹாபியிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தேவையான கோதுமையை கொடுத்து அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப ஒருவர் ஒரு தவறை செய்கிற பொழுது அறியாமல் தெரியாமல் காலத்தின் போக்கில் கலந்து போய் மார்க்கம் பற்றி விவரம் இல்லாமல் ஒரு தவறை செய்கிற பொழுது அதை சரி செய்கிற முறையை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். இங்க இன்னொரு தகவலையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற சிறு சிறு தவறும் கூட நம்மை தாண்டி நமது சந்ததிகளை பாதிக்கும். நம்ம சொல்ற பொய், நாம் சொல்கிற வியாபாரமோ, நாம் செய்கிற வியாபார மோசடி, நாம் செய்கிற அநீதம், நாம் செய்கிற பாவமான செயல், நாம் விடுகிற தொழுகை, நாம் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பயப்படாமல் இருப்பது, ஷரீஅத்தை கடந்து ஷரீஅத்தினுடைய விதிமுறைகளை மீறி நடந்து கொள்வது, ஹராம் ஹலால் பேணிக்கை இல்லை, வட்டியை வாங்குவது, உண்ணுவது, இது மாதிரியான மார்க்கம் தடை செய்யப்பட்ட செயல்களை நாம் செய்வதால் நமக்கு மட்டும் தண்டனை அல்ல, பல தலைமுறைகள் அதனால் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஞானம் நமக்கு தேவை. 50 வயதையும் கடந்த ஒரு இஸ்லாமிய பெண் புது படம் ரிலீஸ் ஆகி இந்த படத்தையுடைய கருத்துக்களை வெளியிடுகிறார். ஜும்மாவுடைய நாளில் ஒரு யூடியூபருக்கு படம் சூப்பரா இருந்துச்சு, நான் வெள்ளிக்கிழமை தொழுகையை விட்டுட்டு வந்ததனுடைய பலன், படம் நல்லா இருந்துச்சு. கவனிங்கள், ரீல்ஸின் மோகம், ஷார்ட்ஸின் மோகம், எத்தனை பாட்டுகளுக்கு பர்தா அணிந்து ரோஸ் பேஸ்லாம் நெகாப்லாம் போட்டு டான்ஸ் ஆடுகிற இஸ்லாமிய பெண். அப்படி டான்ஸ் ஆடிட்டா, ஷார்ட்ஸ்லயோ ரீல்ஸ்லயோ பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டா, அந்த டான்ஸுக்கு கீழே கமெண்ட் பாருங்க, சோசியல் மீடியாக்களின் ஃபீட்பேக் சொல்கிற முஃப்திகள், இன்ஸ்டன்ட் முஃப்திகள் என்னெல்லாம் அந்த பெண் மக்களை
அறுத்து திரிக்கிறோம். உங்க அப்பா சரியில்லை, வளர்ப்பு சரியில்லை, உன் கனவு சரியில்லை, உன் மகன்தா சரியில்லை, இப்படி சொன்னா அந்த பொண்ணு வீடியோ போடுறத விடுமா? திரும்பவும் வீடியோ போடுமா? இவர்களுக்கு மார்க்கம் சொல்கிறது 7 வயதானால் நம்ம செய்த நற்காரியங்களை கவனிக்கும். அந்த பிள்ளைகளை திட்டுவதற்கு முன்னால், அவர்களை குறை சொல்வதற்கு முன்னால், அவர்களை மானபங்கப்படுத்துவதற்கு முன்னால், அந்த வீடியோல கமெண்ட் பண்றதுக்கு முன்னால் நம்ம செய்த தவறுகள். மார்க்கம் சொல்கிறது 7 வயதானால் தொழுவுங்கள், 10 வயதாகி தொழாவிட்டால் அவனை அடித்து தொலை வையுங்க. மஹல்லாவுடைய இமாம், ஊருடைய தலைவர், மஹல்லால தபலீக்காரர்கள், ஊருடைய சமூக பெருமக்கள் 7 வயசாகி அவன் தொழுகல அப்படின்னா, 10 வயசாகி அவன் தொழுகலன்னா, நாம் காட்டிய கேரிங் எவ்வளவு? 7 வயசுல அவனை தொலை சொல்லணும், 10 வயசாகி தொழணும். இவன் 7 வயதில் 2வது படிக்கிறான், 17 வயதில் 12ஆம் வகுப்பு முடிக்கிறான். இந்த 10 ஆண்டுகளில் அவனுடைய தொழுகை என்ன ஆனது? இந்த 10 ஆண்டுகளில் அவனுடைய தொழுகை என்ன ஆனது? ஃபஜ்ரு, லுஹர், அஸர், மக்ரிப், இஷா என்ன ஆனது? எவ்வளவு கேர் எடுத்துக்கொண்டோம். அதை நாயகம் பேர சொன்னார்கள், 7 வயசாக அவன் உள்ள தொழுகலையா, அவனை 7 வயசான கத்து கொடு, 10 வயசாகி தொழுகலையா அவனை அடின்னு சொல்லி. யாரையும் அடிக்காத நாயகம், யாரையும் திட்டாத நாயகம். அந்த பெருமான் சொல்கிறார்கள், பாசம் நிறைந்த நாயகம் சொல்கிறார்கள், உன பிள்ளைய 10 வயசாகி தொழுகலைன்னா அடின்னு சொல்லி. பாயிண்ட்டுக்கு வருவோம். 7 வயசுல 2வது படிக்க ஆரம்பிக்கிறான், 17 வயசுல 12ஆம் வகுப்பு முடித்தான். இந்த 10 ஆண்டுகளும் 11 ஆண்டுகளும் எல்லா தூய்மையும் கலைந்தது. அதை தாண்டி இந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இந்த கல்வி எனக்கு வேண்டும், என் பிள்ளைக்கு வேண்டும், கல்வியை தரத்தில் என் பிள்ளைகள் உயர வேண்டும், இஸ்லாமிய சமூகம் உயர வேண்டும் என்ற அந்த பேர் ஆவலில் அடகு வைக்கப்பட்டது மதரசாக்கள். 7 வயசுல அவன் மதரசாவுக்கு போயிருக்கணும், 10 வயசுல அவனுக்கு மதரசாவுடைய பாடத்திட்டங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கணும். தொழுகைதான் மார்க்கத்தின் தூண் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். எல்லாம் அடகு வைத்ததால் வந்த விளைவு. சரி, 17 வயசுக்கு மேல, +2க்கு மேல 3 வருஷம், 18, 19, 20, 21 அல்லது 23, 5 ஆண்டுகள் கல்லூரி படிப்பிற்காக வேண்டி விற்கப்பட்டது மக்தப் மதரசாக்கள். பெருமக்களே, மக்தப் மதரசாக்கள் குர்ஆனை ஓதி கொடுப்பதற்காக வேண்டி மட்டும் அல்ல, அவனுக்கு மார்க்கத்தை ஓதி கொடுக்கிற மதரசா. எந்த நிலையிலும் பத்தாவை கலட்டிவிடக் கூடாது, எவனுக்கு முன்னாலும் வளைந்து காட்டக்கூடாது. அவன் ஆசிரியராக, உஸ்தாதாக, ஆசிரியராக இருந்தாலும் சரி, தவறு செய்து விட்டால் கையிட்டு அடி வாங்கிக்கொள், எவனுக்கு முன்னாலும் மண்டியிட்டு விடாது என்று பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற இடம் மக்தப் மதரசா. உன் நெற்றி பட வேண்டும் என்றால் அல்லாஹுக்கு மட்டும்தான் பட வேண்டும். அல்லாஹுக்கு நிகராக யாரும் இல்லை. ரசூலாக இருந்தாலும் சரிதா செய்து விடாது என்று மார்க்கம் போதிக்கிறது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி பைனிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் வஹ்தி பஅதல் மௌத். அல்லாஹ்வை கொண்டு, ரசூலை கொண்டு, வேதங்களை கொண்டு, மலக்குகளை கொண்டு, கியாமத் நாளை கொண்டு, நன்மை தீமையை கொண்டு, மௌத்துக்கு பின்னால் நான் உயிர் பெற்று எழுப்புவேன் என்று நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிற இடம் மதரசா. அதை அடகு வைத்து விட்டு, அதை விட்டுவிட்டு 15 ஆண்டுகள் உலக கல்வியின் கற்ற மோகத்தின் வெளிப்பாடுதான் வெள்ளிக்கிழமை தொழுகையை விடுவது. தொழுகையை விட்டுவிட்டு சினிமா ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பது குற்றமான செயல். பார்த்துட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ, அந்த எண்ணம் கூட வராமல் தொழுகையை விட்டு நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டேன், எனக்கு அதுக்கான நன்மை கிடைச்சிருச்சு, என்னன்னா படம் சமன்ட்டு என்று சொல்ல வைக்கிறது. எல்லாம் இந்த 2 ஜெனரேஷனும் மார்க்கத்தை, மக்தப் மதரசாவை விட்டுவிட்டதின் காரணம். பெருமக்களே, மஹல்லா இமாமுடைய பொறுப்பு, மஹல்லா தலைவருடைய பொறுப்பு, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுடைய பொறுப்பு பிரைமரி பள்ளிக்கூடங்களை பள்ளிவாசலில் துவங்குவது. எல்கேஜி, யூகேஜி, 1st, 2nd, 3rd, 4th, 5th இந்த 7 ஆண்டுகள் அவர் பள்ளியின் சூழலில் படிக்க வேண்டும். பள்ளியின் சூழல் அப்படி இல்லாததால் வித்யாலயம் சேர்க்கிறோம், அப்படிதானே? பள்ளியின் சூழல் அப்படி இல்லாததால் பத்மாவில் சேர்க்கிறோம், அப்படித்தானே? பள்ளிகள் அப்படி உருவாக்கி கொடுக்க வேண்டும். பிரைமரி பாடத்தை அவன் பள்ளியில் படிக்க வேண்டும். எல்கேஜியிலிருந்து 7வது வரைக்கும் 8வது வரைக்கும் பிரைமரி நர்சரி எஜுகேஷன் ஸ்கூல் பள்ளியில் இருக்க வேண்டும். பெருமக்களை இல்லாததால்
அவனை கமெண்ட் பண்ணி அவனை திட்டி எந்த பலனும் இல்லை. அதை தாண்டி மார்க்கம் என்றால் என்ன, அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும், ரசூலின் மீது நமது பிரியம் எப்படி இருக்க வேண்டும், என் உயிர் என்றால் அதை துச்சமாக மதிப்பேன் என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக என்ற எண்ணம் பெற வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றெடுத்த அம்மா ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழ்க்கை வரலாறை வாசித்து காட்டுங்கள். கணவருடன் எப்படி நடந்து கொண்டார். இன்னைக்கு கணவரை விட வேறொருவனை பிடிக்கும் என்று சொல்கிற பெண்மணிக்கு ஸைனப் அம்மாவுடைய வாழ்க்கை பாடமாக இருக்கும். தயவு கொண்டு எடுத்து வாசியுங்கள். அடுத்து ஸைனப் அம்மாவுடைய மரணம், ஏன் மரணித்தார்கள்? 30 வயதில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நாயகம் இருக்கிற பொழுது மரணித்து போனார்கள். ஏன் மரணித்தார்கள் என்ற தகவலை வாசித்து கொடுக்க வேண்டும். வாய்ப்பு கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் வருகிற வாரங்களில் ஸைனப் அம்மாவுடைய வாழ்க்கையை நாம் பேசுவோம். வல்லோன் அல்லாஹ் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை போன்று நமது இல்லத்தரசிகளை, நமது பெண் மக்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.